He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமசனி வந்தாலும் வந்தது எங்களை பாடாப்படுத்துகிறாங்க சார். எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணுற 199 பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த குரு வந்ததில் ஒரு நல்லது இருக்குது, ஒரு கெட்டது இருக்குது. என்ன நல்லது? இது நாள் வரைக்கும் அவர் ராகுவை பார்த்து உங்கள் வீட்டில் இது நடந்தே தீரும்னா என்ன சொல்லலாம்னா, பணமழை கொட்ட போகிறது. இது நடந்தே தீரும். காரணம் 2 கூடிய புதன். குரு என்னதான் உங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுத்தாலும், என்னதான் சூரியன் உங்களை பிரகாசித்தை கொடுத்தாலும் 11ஆம் இடத்துல புதன் ஒரு ஆள் இருந்தால் தான் ஐயோ இது ஆபத்து. ஏனென்றால் அவன் பாதகாதிபதி, அவன் நினச்சதை செய்வான். வந்தவன் சும்மா இல்லை, 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக உங்கள் உடம்பை தான் பார்க்குறான். ஒரு மாதம் உங்கள் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் போடுங்க, எதில் வெள்ளியில் போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஐடி சம்மந்தப்பட்டவங்க வெளிநாட்டுக்கு போங்க. பண விஷயத்தில் உங்கள் கடன்களெல்லாம் அடைஞ்சிருங்க. காரணம் என்னவென்றால், இதில் என்னென்னா சார் நாங்கள் ரேசிங்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு இருந்தோம். அது நடக்காது ராஜா. காரணம் குரு பகவானும் சேர்ந்து அந்த ஏழை பார்க்குறாரு. யாராவது வீட்டு அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்கள் சொல்கிறாங்க சார், அஷ்டமசனி வந்தாலும் வந்தது எங்களை பாடாப்படுத்துகிறாங்க சார். எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணுற 199 பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, நீங்கள் ஏன் அஷ்டமசனி பற்றி இவ்வளோ பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரில. ஏன் காரணம் என்னென்னா, வந்தார் யார் வந்தாயா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வந்தவுடனே சனியை பார்த்துட்டார். என்னப்பா என்ன பண்ணுறேன்? ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா, இனி ஒரு வருஷத்துக்கு சனியால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, லீவுங்க. அப்போ ஜூன் மாத பலன்களில் ஃபஸ்ட்டு வாரத்தை என்ன சொல்ல போகிறேன்னா, கெட்ட நேரம் முடிந்தது. அவ்வளோதான். இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், குரு வந்து விட்டார். அவ்வளோதான். அப்போது இந்த குரு வந்ததில் ஒரு நல்லது இருக்குது, ஒரு கெட்டது இருக்குது. என்ன நல்லது? இது நாள் வரைக்கும் அவர் ராகுவை பார்த்து உங்கள் வீட்டில் சண்டை போடாமல் வச்சுருந்தார். ஏன்னா 7ஆம் இடத்து ராகு உங்களுக்கு. இப்போ அதை ராகுவை மிஸ் பண்ணி 8 பார்க்குறார். அதனால் உங்களுக்கு அஷ்டமசனி ரிலீவ் ஆகிடுச்சு. ஜாபில் உங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பணமுடைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடுச்சு. ஆனால் வீட்டில் பிரச்சனை இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. அதை பற்றி நம்ம பொறுமையாக பார்ப்போம். இப்போது இது நடந்தே தீரும்னா என்ன சொல்லலாம்னா, பணமழை கொட்ட போகிறது. இது நடந்தே தீரும். காரணம் 2 கூடிய புதன் ஆல்ரெடி 11ஆம் இடமாகப்பட்ட மிதுனத்தில் ஆட்சி அடைந்திருக்கிறார். சூப்பர். இங்கே ராசிநாதன் சூரியன் புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்று விட்டார். இது அதோட சூப்பர். அப்போது பணம் எப்படி வந்தாலும் 2022 சதீஷ்னு ஒருத்தன் பணம் கொடுத்தேன் சார், 4 வருஷம் ஆச்சு சார், 10 லட்சம் வாங்கினவன் எங்கே போனானே தெரில. கவலையே படாதீங்க, அவரை பிடிச்சி கூப்பிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துவார். அது எல்லாம் குரு பார்த்துப்பார். ஸோ இந்த குரு வந்தது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ தனாதிபதி இவர் ஆட்சி பெற்று ராசியாதிபதியோடு சேரும்போது பெரும் புகழ் அதிகரிக்கும். நண்பர்களே, உங்களுக்கு புகழ் அதிகரிக்கணுமா, பணம் அதிகரிக்கணுமா, உங்கள் லைஃப் ஸ்டாண்டர்ட் மாறணுமா, எல்லாமே யார் கொடுக்குறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குரு என்னதான் உங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுத்தாலும், என்னதான் சூரியன் உங்களை பிரகாசித்தை கொடுத்தாலும் 11ஆம் இடத்துல புதன் ஒரு ஆள் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவர் தான் புத்திகாரகன், வித்யாகாரகன். இதெல்லாம் அவர் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கான சொல்யூஷன்ஸை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஐடி ப்ரோக்ராமிங்கில் இருக்கிறவங்க, பெரிய விஞ்ஞானிகளாக இருப்பீங்க, இதை கேட்டுட்டு இருக்கிற எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பீங்க, மருந்து கண்டுபிடிக்கிறவங்க இருப்பீங்க. இதெல்லாம் புதன் தான். அதாவது கதாசிரியர்கள் கதை எழுத முடியாமல் இருப்பீங்க, டைரக்டர்ஸ் இருப்பீங்க. இவர்களுக்கெல்லாம் புதனுடைய அனுகிரகத்தாலே உங்களுக்கான கரெக்டான ஸ்கிரிப்டை பிடிச்சிட்டாயா பிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பிடிச்சிருக்கேன். இந்த மாதம் உங்கள் அறிவு இன்ட்டு 100x ஒர்க் பண்ண போகுது. அதை கண்டு எல்லோரும் வியப்பாங்க. ஆனால் அதில் தான் பிரச்சனை. என்ன நடக்கும்? வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், வேலை போயிடும். என்ன சார் சொல்கிறீங்க? வழக்கமாக நீங்கள் கன்னிராசிக்கு தான் இப்படி சொல்லுவீங்க, எங்களுக்கு இப்படி சொல்கிறீங்களே. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு 4 கூடியவன் செவ்வாய், அவன் உங்களுக்கு ஜென்ம எதிரி, உங்களோட பாதகாதிபதி. பாருங்க, நான் பாயிண்டாக சொல்கிறேன். 4 9 கூடியவர் ஆட்சி பெற்று இருந்தார். அதாச்சும் பரவாயில்ல, 9ல் ஆட்சி பெற்று இருந்தார். அவர் பெரும்பாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தார். அவர் ஏதாவது வேறு தடைகளை கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் எஸ்பெஷலி 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 3 10 கூடிய சுக்கிரனுடைய வீட்டிலே இது ரிஷபத்துக்கு வரார். யார் வரார்? செவ்வாய் வரார். ஐயோ இது ஆபத்து. ஏனென்றால் அவன் பாதகாதிபதி, அவன் நினச்சதை செய்வான். வந்தவன் சும்மா இல்லை, 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக உங்கள் உடம்பை தான் பார்க்குறான், சிம்மத்தை தான் பார்க்குறான். நார்மலாக 2 ரிப்போர்ட் போடுற ஆள் இப்போ இன்னும் 1 ரிப்போர்ட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் எமோஷன் ஆகிடுவீங்க.
அந்த எமோஷனில் உன் வேலை வேணாம் ஒன்று வேணான்னு பேசிடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. கம்பெனியில் நீங்கள் வார்த்தைகளை விடக்கூடிய நேரம், ஷார்ட் டெம்பர் ஆகக்கூடிய நேரம். 3 ரிப்போர்ட்டில் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு 10 ரிப்போர்ட் போடலாம். ஆனால் அந்த ஓவர்லோடு கொடுத்தா உங்களுக்கு சடக்குன்னு முகத்தை காட்டிடுவீங்க, ஏதாவது பேசிடுவீங்க. அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்றும் நடக்காது. அது ஒன்று போது நம்ம பாஸ்ட்டை கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு. நண்பர்களே, 10 வருஷமாக ஒரு நல்ல பேரை பில்ட் பண்ணி வச்சுருப்போம். 2 வார்த்தை தப்பாக பேசி இந்த உறவே முறிஞ்சு போன 100 பேரை நான் பார்த்துருக்கேன். வார்த்தைகள் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. இது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஸோ 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னொரு ப்ராப்ளம். வந்தவன் யார்? செவ்வான்னா அடிதடி போலீஸ் எல்லாம். அப்போ வெண்டார் ஒரு கிஃப்ட் பண்ணார் சார். வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தா பணம் இருந்துச்சு. போச்சு, அவர் வெண்டார். வந்தவர் வெண்டார் இல்லை, செவ்வா. இப்போ அவர் கொடுத்ததை நீங்கள் வாங்கிட்டீங்க. பிரச்சனை எங்கே தொடங்குதுன்னா, இதனால் வேலைக்கு ஆபத்து வரும். ஸோ அப்போ நீங்கள் கிஃப்ட்டுன்னு நினச்சா கூட அதை பெற்றுக்கொள்வதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். இத்தனை வருஷம் உறவு, நான் கொடுக்கல் வாங்கல், அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. ஆனால் பொறுமையோடு இருங்கள். புதியவர்களோடு அறிமுகமாகாதவர்களிடம் பேசாதீர்கள், பழகாதீர்கள். ஃபோன்கள் ரெக்கார்ட் ஆகும். எப்படிரா கேஸ் போடலான்னு செவ்வாய் வெயிட்டிங்கில் இருக்கான். அவ்வளோதான். அப்போது ஆப்போசிட் ஜெண்டர் இருக்காங்க உங்களுடைய ஆஃபீஸில். குட் மார்னிங் டியர்னு அனுப்பிட்டீங்க தெரியாமல். அந்த டியருக்கு வேறு ஒரு அர்த்தம் கற்பித்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது எப்படி வேணால் வரும். ஸோ அதை தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க. அடுத்து என்னெல்லாம் செய்யக்கூடாது? என்ன வேணால் செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பூந்து விளாடுங்க. என்ன வேணால் செய்யலாம். 2 கூடிய ஜனாதிபதி ஆட்சி பெற்று விடுகிறார். ஒரு மாதம் உங்கள் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் போடுங்க, எதில் வெள்ளியில் போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஐடி சம்மந்தப்பட்டவங்க வெளிநாட்டுக்கு போங்க. பண விஷயத்தில் உங்கள் கடன்களெல்லாம் அடைஞ்சிருங்க. காரணம் என்னவென்றால், குரு ஃபஸ்ட்டு பார்க்குறதே அந்த 4ஆம் இடத்தை தான். 4ஆம் இடம்னா என்ன? கௌரவம், நற்பெயர், நற்கல்வி, உயர் பதவி, இதை தான் பார்க்குறார். அண்ட் ஆல்சோ உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. அப்போ என்ன ஆகும்னா, ஐடி சம்மந்தப்பட்ட துறை, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட துறை, ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்ட துறை, இனிப்பு மாதிரியான கடைகள் வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய பேக்கரிஸ் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பொற்காலம். காரணம் சுக்கிரன் பார்க்குறார். அப்போது காதல் வரும். சுக்கிரன் பார்த்து குரு பார்க்குறதுனால. இதில் என்னென்னா, சார் நாங்கள் ரேசிங்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு இருந்தோம். அது நடக்காது ராஜா. காரணம், குரு பகவானும் சேர்ந்து அந்த 7 பார்க்குறாரு. யாராவது வீட்டு அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா அதை மறந்துடுங்க. கூட்டிகிட்டு போய் அப்பா அம்மாட்ட அவரே கொண்டு போய் சேர்த்துருவார். உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஆனால் இவர்கள் ஆசீர்வாதங்களோடு மட்டும்தான் நடக்கும். அதனால் உங்களுக்கு திருமணம். அடுத்ததாக 9ஆம் பார்வையாக குரு பகவான் சனியை பார்க்குறார். அஷ்டம சனி ரிலீவிங், அதை பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போது அருள் தரும் கடவுள் வழிபாடுன்னு என்ன செய்யணும்? அப்போ முருகப்பெருமானை பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கணும். முருகா முருகா முருகா. அழகாக போயிட்டு முருகன் காலில் விழுந்துருங்க. நம்ம ஐபிசி பக்தியை விட முருகனை இத்தனை கொண்டாடும் ஒரு சேனலை நான் கண்டதில்லை என் வாழ்க்கையில். சொல்கிறேன், நம்மளுடைய சேனலே நிறைய என்னோடய சீனியர்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க முருகனை பற்றி. இதெல்லாம் கேளுங்க. முருகை பற்றி நம்ம பிறந்ததுலேருந்தே நமக்கு தெரியும். எல்லாரும் சொல்கிற வார்த்தை டிஃபால்ட்டாக முருகா தான். முருக வழிபாடு பண்ணுங்க. ராசியில் கேது, டிப்ரெஷன் மந்த்துங்க இது. ராசியில் கேது இத்தனை நாள் தான் சார் இருக்கேன், இப்போ என்ன சார் புதுசு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செவ்வாய் பார்க்குறாரு. திரும்ப சொல்கிறேன், செவ்வாய் கேதுவை பார்க்குறாரு. நான் லாஜிக்காக தான் சொல்வேன், எதையுமே பாயிண்டோட தான் சொல்வேன். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தால், செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான அடிப்படையிலே டென்ஷன் ஆவீங்க. அப்போ டென்ஷனை குறைக்க பிரத்யங்கராதேவி வழிபாடு பண்ணணும். அது என்றைக்கு பண்ணிடும் நீங்களே சொல்லிடுங்க குருஜி. பிரத்யங்கராதேவி வழிபாடு. கேதுக்குரிய அதிதேவதை அவங்க தான். அப்போ என்ன பண்ணும்? 14ஆம் தேதி அருமையாக என்ன வருது? அமாவாசை வருது. அமாவாசை புண்ணிய தினத்திலே பிரத்யங்கராதேவியை வழிபடுங்க. அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பிரத்யங்கரா கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஹோமம் பண்ணிக்கலாம். சிறப்பு. 13ஆம் தேதி சிவராத்திரி வழிபாடு. முடிஞ்சால் அவங்களுக்கு அனுஷ்டானம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். அடுத்ததாக திருவெண்காடு அடிக்கடி போங்க, அல்லது பக்கத்தில் இருக்கிற நவகிரகங்களில் புதனை வழிபடுங்க. அதிர்ஷ்ட குறிப்புகள் என்ன? எப்பொழுதும் வீட்டில் சூரிய பிரபை வாங்கி வச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டே இருங்க. சூரியன் தான் தலைமைத்துவம், அது உங்களுக்கு தருவார். அதே மாதிரி மகான்கள் படம் வீட்டில் மாட்டி வைங்க. குரு வழிபாடு இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் தரும் தேதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி சூரியன் புதன் சேர்க்கை அடைகிறார். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்னு ஒரு வரக்கூடிய தேதிகள்னால் என்ன சொல்லலான்னா, 19ஆம் தேதி செவ்வாய் வராரே. இந்த 40 நாளும் ஜாபில் ப்ராப்ளம், ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது 9, 10, 20, 21 4 நாள் மைண்டில் வச்சுக்கோங்க. 9, 10, 20, 21 இந்த பீரியட்லாம் சந்திராஷ்டமம், சந்திரன் வரும் நாட்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 12 கூடையவன் வேற அவன். அடுத்ததாக நீங்கள் என்ன கலர் வச்சுக்கலாம், என்ன திசை வச்சுக்கலாம், எந்த உலோகம் போடலாம். கிழக்கு சிறப்பு, சிகப்பு கலர் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மாணிக்கம் கையில் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. பச்சை கலர் ஆடைகள் அணிவது மிக மிக சிறப்பு. கோல்டன் கலர் போட்டால் கோல்டன் ஸ்பேர் சூப்பராக இருக்க போகிறீங்க. தங்கலான் மாதிரி தங்கமாக சேரும் உங்களுக்கு. காரணம் 5ஆம் இடத்துல
குரு இருக்கிறவர் 5 கோடி யோகாதிபதிங்க. அவர் உச்சமடைகிறார், நிறைய தங்கம் வாங்கி தருவார். ஆக இத்தனை நன்மைகள் நடக்கிறது. அப்போ ஜாபில் கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனையாக இருக்கே, என்னன்னு தெரியல, என்ன வேலை எடுத்துக்கிற மாதிரி ஏற்கனவே பேசிகிட்டு இருக்காங்களே, நடந்துடும். அதனால் ஏற்கனவே உங்களுக்கு ஜாபில் ஏதாவது வெண்டார் ரிலேட்டடான ப்ராப்ளம், லீகல் இஷ்யூஸ், தெரியாமல் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தீங்க, வவுச்சரில் கையெழுத்து போட்டீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க, கண்டிப்பாக மாட்டுவீங்க. அப்போ அப்படி மாட்டாமல் இருக்க என்ன செய்யணும்? ஒன்றுமே பண்ண வேண்டாம். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணோம். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வி ஆர் கிவிங் எ வேல்யூட் சர்வீஸ், ஹை ப்ரொஃபஷனல் சர்வீஸ். அதை முதல்ல நம்புங்க. உலகமெங்கும் இருக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கால்கள் வருகிறது. அப்போ கேட்குற எல்லாரும் உடனே பேசணும்னு கேட்குறீங்க. உடனே பேசணும்னா டக்கல் முறைன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. உடனே பேசலாம். நிர்வாகம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய டிவிலேயோ மொபைல்லையோ உங்களோட QR கோடு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் பதிவுகள் வாட்ஸ்அப் சேனலோட இணைக்கப்படும். இப்போ என்னுடைய பதிவுகள், என்னிலும் மூத்தோர் பதிவுகள்லாம் நீங்கள் தினமும் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்சன் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.